என்ன சொல்லியிருந்தேன்? அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்கு? அந்த வாத்தியார் எதுக்காக கேபிள் ஒயரை வச்சு அடிச்சாரு? ஒரு வாத்தியார் கேபிள் ஒயரை வச்சு அடிக்கிறது தப்பு தான். சரியா? நான் அந்த வீடியோல சொன்னது ரத்த காயம் வரும் வரைக்கும் அடிச்சா அது தப்பு. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பிள்ளைகளை அடிக்காம கொண்டு வர முடியாது. பிள்ளைகளை அடிக்கணும், அந்த வலி தெரியணும். ஆனா காயம் வரும் வரை அடிக்கக்கூடாது. அடிக்காம 70 பிள்ளைகள் இருக்க இடத்துல இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னாமா உனக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அந்த தப்பை செய்யாமல் இருக்குமா? பாடம் நடத்தும்போது பின்னாடி திரும்பி பேசவும், மற்ற பிள்ளைகளை பேசி கமெண்ட் அடிக்கும். டீச்சர்ஸை பற்றி என்னெல்லாம் கமெண்ட் அடிக்க தெரியுமா? அசிங்கமாக கமெண்ட் பண்ணுதுங்க. அதுவும் பாய்ஸ் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ், லேடி டீச்சர்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லாமல் அவா இவா மரியாதை கிடையாது. முக்காசி பிள்ளைகள் அவா இவா அப்படின்னு தான் பேசுதுங்க. அப்போ அத்தனை படிப்பு படிச்சுட்டு வரமே, யூஜி, பிஜி, பிஎட், நாங்களே ஸ்டூடெண்டாக இருந்து தானே டீச்சர்ஸ் ஆகிருக்கோம். அப்போ நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே ஸ்கூல் காலேஜுன்னு படிச்சு. காலேஜில் யாரும் அடிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் எல்லாருமே அடி வாங்காமல் வந்ததே கிடையாது. ஏன் பேரண்ட்ஸுமே நீங்களும் அடி வாங்கி தானே வந்திருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது செய்டா ரசா அப்புறம் பார்த்துக்கலாம், சரி இனிமேல் செய்யக்கூடாதுன்னா அப்படி சொல்லிட்டு பெசாட்டு இருப்பீங்களா? சரி இன்னொரு பிள்ளைய போட்டு அடி, சரி அடிச்சுட்டு வா. அந்த பிள்ளை உன்னை பற்றி பேசிச்சுல, அது 2 அடி அடிச்சு நீ 10 அடி அடிச்சுட்டு சொல்லுவீங்களா? அது செய்கிறது தப்புன்னு எப்படி புரியும்? சும்மா வாய்ட்டு சொல்கிறது மூலமாக எந்த பிள்ளைகளும் கேட்காது. அப்போ அந்த பிள்ளைகள் இது தப்பு, இது செய்யாதன்னு அந்த கண்ணை உருட்டி நாங்கள் இப்படி மொழியிலே நிப்பாட்டுவோம். சில பிள்ளைகள அதையும் கிண்டல் பண்ணும், காமெடி பண்ணும். அப்போ டீச்சர்ஸையே கேள்வி பண்ணி பல்ல காட்டுதுங்க. நிறைய பிள்ளைகள் ரீல்ஸ் மோகத்தில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்கு. அதுவும் நிறைய பிள்ளைகள் பார்க்கில் உட்காந்து ஒரு பையன் 2 பிள்ளைகளை கையில் பிடிச்சிட்டு போகிறான் நடு ரோட்டில். எந்த குடும்பத்து பிள்ளைகளோ ரோட்டில் அலையுது. இங்கெல்லாம் வந்து திருநெல்வேலியில் வந்து பாருங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது. அப்போ அந்த பிள்ளைகள் ஸ்கூல் படிக்க பிள்ளைகள் பக்கத்து ஸ்கூலில் உள்ள பையங்க கூட சாயங்காலம் பஸ் ஏற போகும்போது 2ம் தைரியமாக பேசுதுங்க. இப்போ இந்த அதாவது பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுனே, ஸ்கூல் விட்டா எதுக்காண்டி பார்க்குக்கு போகணும், பசங்கக்கிட்ட பேசணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குவோம். அது மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கும். ஸ்கூலை சுற்றி உள்ள கடைகளே அது விற்பனை பண்ணுறதா ஏற்கனவே புகார்கள் நிறைய இருக்குது. இதில் போர்டில் எழுதி போடுறது, கையோடைய ரெக்கார்டு இதெல்லாம் நான் எழுதுறது, அதெல்லாம் கஷ்டம் நான் சொல்ல வரல. நாங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கோமே. உங்கள் பிள்ளைகளுக்கு என்னன்னு நாங்கள் கேட்குறோம். கையோடைய ஒரு ஹோம்ஒர்க் எழுத விடுறாங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக செஞ்சுட்டு வர்றது கிடையாது. ஒரு படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்டால் ஒரு ஆன்சர் சொல்ல தெரியாது. பிள்ளைகள் எத்தனை வெரைட்டி இருக்குது தெரியுமா? சில பிள்ளைகள் ஸ்லோ லேர்னர், சில பிள்ளைகள் ஃபாஸ்ட் லேர்னர், சில பிள்ளைகள் வந்து வாசிக்க தெரியாமல் இருக்கும், சில பிள்ளைகள் எழுத்துக்களை என்னன்னு கண்டறிய தெரியாமல் இருக்கும், இன்னும் சில பிள்ளைகளுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். டெக்னிக்கலாக நாங்கள் படிச்சுட்டு வரோங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சில டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை போர்டில் எழுத சொல்லலாம். ஆனால் எல்லா டீச்சர்ஸும் அப்படி பண்ணுறது கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல்லெல்லாம் போய் பாருங்கள். டீச்சர்ஸை போட்டு உயிரெடுப்பாங்க. டீச்சர்ஸ் படுற கஷ்டத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கே 26 ரெக்கார்டு, 80 சார்ட்டு, நைட்டு உட்காந்து விடிய நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து சார்ட்டை எழுதணும்.